இன்றைக்கு நிலைமை பாமக இல்லாம வடக்கு 90 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அணிக்கு எதிராக ஃபைட் கொடுத்து விட முடியாது. அவர் அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் வேணும்னு எதிர்பார்த்தாரு. பாமகவுக்கு தெரியாதா விடுதலை சிறுத்தைகள் தான் இவர் எதிர்பார்த்தாருன்னு? மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவங்க திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு இவர் பாமக கமெண்ட் அடிச்சது அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா வெளிப்படையான உண்மை தானே. ஏன்னா இந்த ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாஸ், இது ஜேவி ஸ்ரீராமெல்லாம் மறைச்சிட முடியுமா வெளிப்படையா நடந்த உண்மையை? என் சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். நான் நியாயத்தை உண்மையை தான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன சிச்சுவேஷன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு 90 தொகுதியில் பாமக இல்லாம ஃபைட் பண்ண முடியாது. அப்போ பாமக சேர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. அங்க ஒன்னா இருக்க வேண்டிய நிர்பந்தமே எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. சோ இது அன்புமணி இப்போ உணர்ந்துகிட்டாரு. டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் அவரு 2024 எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணாண்டான்னு முடிவு பண்ணது. அவர் சும்மா சொல்றாரு. இப்போ பாஜகங்கிறதுல சும்மா சொல்றாரு. டாக்டர் ராமதாஸ் சொல்றது போய். எடப்பாடி ஒரு வெள்ளாள கவுண்டர் வந்து எப்படி நம்மளை மதிப்பாங்க, நம்மளை கொஞ்சம் தரவா குறைவா மதிப்பாங்கலாம் தெரிஞ்ச அடிப்படையில் தான் அவர் வேண்டான்னு அவர் முடிவெடுத்தாரு. அரவிந்த் மேனன் அவர் சொன்ன கருத்து இதுதான். இப்போ அவர் சொல்றது நியாயமான கருத்து அல்ல. அப்ப இன்னைக்கு அன்புமணியும் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, நாங்க இல்லாம இங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, நாங்க 4-5 மந்திரி வருவோம், எடப்பாடிய முதலமைச்சர் ஆகுதுக்கா நாம கட்சியை தொடங்கியிருக்கோம்னு தெளிவா பேசியிருக்காருன்னு சொல்லும்போது, பாமக இல்லாம அதிமுகவால வட தமிழகத்தில் 90 சீட்ல ஃபைட்டே கொடுக்க முடியாது.